வணக்கங்களே. இன்றைக்கி சர்வதேச பெண்கள் தின விழா. இந்த பெண்கள் தின விழாங்கும்போது தான் நிறைய பேர் பெண்களை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க. எப்போது நேரம் கிடைக்குதோ அப்போலாம் பெண்களை போகக்கூடிய காலகட்டம் தான் இருந்துகிட்டு இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லாமே சம்மந்தம் தான். எனக்கு தெரிஞ்சு சொல்லப்போனால் ஆணுக்கு மேலே தான் பெண்கள் அந்த தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் பெண்களுடைய பங்களிப்பு என்னங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மைண்ட் செட்டு இப்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பல எம்ஜிஆர் படத்தில் தலைப்போட தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. எனக்கு தான் தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு பிறகு மனைவி அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் சொல்லுவோம். பட் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தாய் மனைவி ரெண்டு விஷயத்தை ரெண்டு கண்கள் மீது தான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நம்ம குழந்தையா பிறக்கிற டயத்தில் நமக்கு வந்து சோறு ஊட்டி சீராட்டி பள்ளிக்கு அனுப்பி குளிப்பாட்டி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பார்த்தியா, அந்த இதுவாக நினைக்கிற விஷயம் கூட அவங்க எதுவுமே கேர் பண்ணாமல் நம்ம உடம்பை சீராட்டி வளர்த்து ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்து நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போவாங்க இல்லையா. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஷேக்ஸ்பியர் நம்பி லைஃப்பில் முதல் ஸ்டேஜாக தான். ஸோ தாய் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி நமக்குன்னு ஒரு ஒரு லைஃப்பை கொடுக்குற வழக்கம் அவங்களுடைய ஒரு ஓயர். லைஃப்பை கொடுத்த பிறகும் பார்த்தீங்கன்னாலும் அவங்க எப்படி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்களா, நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு எப்போ உதவணும் மாதிரி கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி எப்போது நம்மளை கண்காணிச்சிக்கிறது அம்மா முதல் தெய்வம். மறுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அவங்க இருக்க காலகட்டம் வரைக்கும் தனக்குன்னு வைக்காமல் தன்னுடைய குழந்தைகளுக்கும் வைக்கக்கூடிய அவங்க தான். 50 வயசு பையனுக்கு ஆனாலும் அவங்களுக்கு அவங்க குழந்தை தான். சரியா? இதில் மனைவிங்கிறது எந்த ஸ்டேட்டஸில் வராங்கன்னா, ஒரு 20 வயசுக்கு பிறகு 25 வயசுக்கு பிறகு அம்மாவால் பார்த்து வைக்கப்பட்ட ஒரு இல்லை லவ் பண்ணி யாராவது போட்டோம் லைஃப்பில் ஒரு நுழையிறாங்க. ஆணின் வாழ்க்கையில் வந்து 25 வயசுக்கு பிறகு நுழையக்கூடியது ஒரு பெண் மனைவி. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களுடைய பங்களிப்பு என்னென்னா, அந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் சமயம் ஆண்களுக்கு 2 தாய் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல இப்போ கணக்கு வரேன். ஆண்களுக்கு 2 தாய். ஒன்று அம்மா வந்து வளர்த்து 50 வயசு அவங்களுடைய அவங்க லைஃப் நாள் வரைக்கும் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. 2வது மனைவி. ஏன் சொல்கிறேன்னா, அந்த மனைவிங்கிறவங்க அவங்க பொறுப்பு வந்த பிறகு குழந்தைகளுக்கு தாயான பிறகு அந்த குழந்தையும் கணவனையும் கவனித்து கொண்டு வாழக்கூடிய அந்த பெண் கணவனுக்கு அதிக அக்கறை செலுத்துவாங்க. நம்ம தெரியாத வழியில் ஒரு நல்ல அக்கறை செலுத்துவாங்க. அது எப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா, உங்களுடைய 60ஆவது வயசுலையோ ஒரு 70ஆவது வயசுலையோ நீங்கள் நாட்களை எண்ணிக்கொண்டுகின்ற காலகட்டத்தில் மனைவியோட சேவை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து 2வது சைல்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஷேக்ஸ்பியர் சொல்கிற விஷயம் என்னென்னா, 7th ஸ்டேஜில் 2வது சைல்டு 2வது குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தையில் ஒரு தவழ்கிற குழந்தை தவுண்டு எழுந்து அந்த காலகட்டம் சொல்லுவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கடைசி ஸ்டேஜில் மனிதன் உடைந்து கூன் விழுந்து இந்த இறப்பை நோக்கி செல்கின்ற அந்த காலகட்டத்தில் யார் கண்காணிப்பான்னு பார்த்தீங்கன்னா மனைவி தான். அவங்க தான் வந்து கணவனை வந்து தோளில் சுமந்து பக்கத்தை கூப்பிட்டு போயிட்டு பாத்ரூம் கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருப்பாங்க. பார்த்தீங்களா ஸ்டேஜ். ஸோ அது தாய்மை அந்த உணரக்கூடிய காலகட்டம் அதுதான். அதுதான் சொன்ன 2 தாய். அந்த தாய் வந்து தவழ்கிட்ட குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்து பெரிய ஆளாக்கி குழந்தையை கடைசி கண்காணிக்கிற ஒரு தாய். இன்னொரு தாய் மணந்த பிறகு அவனுக்கு தாயாகி அவன் குழந்தைகளை வளர்த்து அவனையும் பாதுகாத்து அவனுடைய இறுதி காலம் வரைக்கும் அவனை சுமந்து பொறுப்பாளராக இருந்த ஒரு தாய் அந்த தாய். ஸோ ஆண்களுக்கு 2 தாய், 2 கண்கள் மாதிரி 2 தாய் இங்கே தான் நான் சொல்லுவேன். ஸோ அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அன்பை செலுத்தும் அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். வையகம் தலைக்கட்டும், அன்பால் நிலைக்கட்டும். நான் உங்கள் தென்காசிக்காரன்.